Greetings for first years. I am Pratibha, Assistant Professor, Department of Business Administration, Joseph Arts and Science College, Tirunavalur. It's glad to me to interacting with you all through this online classes. Before starting a class, I just give some instruction to students. Subscribe our college YouTube channel. If you're not subscribing, you can't get updated videos about classes. So subscribe our channel and attend all our classes through online, and don't say any reason for not attending. And then now you are entering in college, it's necessity to change your attitude, mannerism, behavior towards discipline, right? And don't forget the goal of why you are joining in our college. Always be ambitious and do follow the instructions which are given by our college and staff members, and always be respect in front of staffs. The staff may be our department or other department. Respect all our staff members. So keep it one thing in your mind: the harder you work for something, the greater you will feel when you achieve it. The harder you work for something, the greater you will feel when you achieve it, right? So here I'm going to taking a class for you, Principles of Management for first semester. First years, this is your first semester. In this semester, you having 7 papers. Those are: number 1, language paper, that is Tamil. Number 2, communicative English. Number 3, principles of management, that is core theory paper. Number 4, business mathematics and statistics 1, that is also the core theory paper. Number 5, allied business organization. And number 6, professional English. And last one is number 7, environmental studies. So those are all the paper for your first semester. So you're having totally 7 papers. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் அப்படின்றதுனால உங்களுக்கு பிகினிங் ஸ்டேஜ் அப்படின்றதுனால ஒரு செப்பரேட்டாக ஒரு நோட் போட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒவ்வொரு கிளாஸஸ்லையும் ஏதாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்ன பண்ணுங்கள், நோட் பண்ணி வைங்க. இப்போ தான் எக்ஸாம் டைம்ஸில் வந்து உங்களுக்கு ரீகால் பண்ணுறதுக்கு, ரெஃபர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஹியர் வி கோயிங் டு சி பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். அதனுடைய சிலபஸ் பார்க்கலாம். பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது வந்து மேனேஜ்மெண்ட்டுடைய கொள்கைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு என்ன கொள்கைகள் இருக்குது, மேனேஜ்மெண்ட்டில் என்னெல்லாம் பண்ணுவாங்க, மேனேஜ்மெண்ட் பேப்பரில் நம்ம என்னெல்லாம் படிக்க போகிறோம் அப்படின்ற டாபிக் தான் வந்து இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற பேப்பர். ஸோ இந்த பேப்பர் நீங்கள் படித்து முடிக்கும்போது உங்களுக்கு ஒரு ஆர்கனைசேஷனில் எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க, ஒரு கம்பெனியாக இருக்கட்டும், ஒரு ஸ்மால் ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், ஒரு சின்ன ஆஃபீஸாக இருக்கட்டும், அங்கே எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க, அங்கே என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, அங்கே ஒர்க்கோட நேச்சர் எப்படி இருக்குது, எம்ப்ளாயீஸ் எப்படி இருக்காங்க, ஹையர் அத்தாரிட்டினா என்ன, எப்படி வந்து ஒரு ஒர்க்கை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ஷேர் பண்ணி பண்ணுறாங்க, ஆர்கனைசேஷனோட டைப்ஸ் எப்படி இருக்குது, இதை பற்றினா உங்களுக்கு ஒரு ப்ரீஃப் ஐடியா கிடச்சிடும். ஸோ ஹியர் வி கோயிங் டு சி யூனிட் 1. எந்த ஒரு பேப்பராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு அந்த டாப்பிக்கை பற்றி நீங்கள் படிப்பீங்க, அதோட டெஃபினேஷன் படிப்பீங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் அதோட டெஃபினேஷன் படிப்பீங்க, அதனுடைய இம்பார்ட்டன்ஸ், மேனேஜ்மெண்ட்டோட முக்கியத்துவம் என்ன, எதுக்காக மேனேஜ்மெண்ட் படிக்கிறோம் அப்படின்றது இம்பார்ட்டன்ஸ், நேச்சர் அண்ட் ஸ்கோப் ஆஃப் மேனேஜ்மெண்ட். எந்த பேப்பராக இருந்தாலும் அதனோட நோக்கம் நமக்கு முக்கியம். ஸோ ஸ்கோப் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், மேனேஜ்மெண்ட்டோடைய செயல்கள், ப்ராசஸ் அண்ட் லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு சில லெவல்ஸ் இருக்குது. லெவல்ஸ் மீன்ஸ் எந்தெந்த லெவலில் மேனேஜ்மெண்ட் இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ரோல் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜர். மேனேஜர்னு ஒருத்தர் இருக்கார், உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அந்த நேம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அவங்களோட ரோல் என்ன, அவங்களுடைய வேலைகள் என்னென்ன, அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன்னா என்ன, மேனேஜ்மெண்ட்னா என்ன. ஸோ நீங்கள் எல்லோரும் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்திருக்கீங்க இல்லையா, யாருக்கெல்லாம் வந்து பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனோடைய மீனிங் தெரியும்?
அட்மினிஸ்ட்ரேஷன்னா என்ன? மேனேஜ்மெண்ட்னா அதுதான் நம்ம பார்க்க போறோம். மேனேஜ்மெண்ட் ஆஸ் அன் ஆர்ட்ஸ் ஆர் சயின்ஸ். அது ஆர்ட்ஸாவும் இருக்கு, சயின்ஸாவும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ப்ரொஃபஷனலாவும் சொல்லலாம். கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஹென்ரி ஃபாயில் அண்ட் டெய்லர். இவங்க 2 பேரும் யாரு அப்படின்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு பேப்பர்லயுமே வந்து அத பத்தின ரிசர்ச் பண்ற ரிசர்ச்சிஸ்ட் அண்ட் சயின்டிஸ்ட் இருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேரும் ஒன் ஆஃப் த மேஜர் ரிசர்ச்சிஸ்ட் அபவுட் மேனேஜ்மெண்ட். இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் எந்த அளவுக்கு இருக்கு மேனேஜ்மெண்ட்டை வந்து எஃபிஷியன்ட்டா பண்றதுக்கு இவங்க என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இவங்களோட மெத்தட்லேருந்து நம்ம என்ன பண்ண போறோம்? படிக்க போறோம். நெக்ஸ்ட் யூனிட் 2 இட்ஸ் அபவுட் பிளானிங். இப்போ மேனேஜ்மெண்ட்னு எடுத்துக்கிட்டாலே அதுக்கு சில ப்ராசஸ் இருக்கு. அதோட பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் எந்த ஒரு ஒர்க்கா இருந்தாலும் சரி, ஒரு ப்ராஜெக்ட் ஒண்ணு எடுத்து ஒரு கம்பெனி பண்ண போறாங்க அப்படின்னாங்கன்னா, அந்த ப்ராஜெக்ட்ட தென் தே கோயிங் டு ஸ்டார்ட் இட் பிஃபோர் தே கோயிங் டு பிளான் அபவுட் த ப்ராஜெக்ட். அத பத்தி என்ன பண்ணுவாங்க? பிளான் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்ட பண்றதுக்கு எத்தன மெம்பர்ஸ் தேவைப்படுவாங்க? ஸோ யாரெல்லாம் வந்து இதுக்கு வந்து ஹெட்டா போடலாம்? நெக்ஸ்ட் வந்து அந்த ப்ராஜெக்ட்ட வந்து எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க? அதோட டைம்லைன் என்ன? எப்போ வந்து அந்த ப்ராஜெக்ட்டோட கம்ப்ளீஷன் இருக்கணும்? இத பத்தி ப்ரியாரா நம்ம என்ன பண்ணிக்கணும்? பிளான் பண்ணிக்கணும். அத பத்தி சொல்றது தான் வந்து யூனிட் 2. தட் இஸ் பிளானிங். பிளானிங்கோட டெஃபினிஷன் என்னன்றது, நேச்சர் என்ன? பிளானிங்கோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? பிளானிங்கோட ஸ்டெப்ஸ் என்ன? என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் பிளானிங்ல எக்ஸ்பிளைன் பண்றாங்க? லிமிட்டேஷன் ஆஃப் பிளானிங். பிளானிங்க்குன்னு சில வரையறை இருக்கு. இப்படிதான் இந்த அளவுக்கு தான் பண்ணணும் அப்படின்னு. நம்ம ரொம்ப ஓவர் டைம் ஃபுல்லா பிளானிங்லேயே போட்டுட்டு எக்ஸிக்யூஷன் சரியா பண்ணல, ப்ராக்ரஸ் கரெக்டா பண்ணல அப்படின்னா விச் மே ஃபெயில்ஸ். ஸோ வி ஃபாலோ சம் லிமிட்டேஷன்ஸ். நெக்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் குட் பிளான். ஒரு நல்ல பிளானுக்கான ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் இருக்குன்றது. நெக்ஸ்ட்டு அப்டக்கல்ஸ் டு எஃபெக்டிவ் பிளானிங். எஃபெக்டிவாக பிளான் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் அப்டக்கல்ஸ், என்னென்ன தடைகள்லாம் வரும் அப்படின்றது. அது பற்றின டைப்ஸ், அப்ஜெக்டிவ்ஸ், பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ். நெக்ஸ்ட் டெசிஷன் மேக்கிங் ஆஃப் பிளானிங், ப்ராசஸ் ஆஃப் டெசிஷன் மேக்கிங்கான ப்ராசஸ் என்னென்ன, டைப்ஸ் ஆஃப் மேனேஜரல் டெசிஷனுக்குன்னு சில டைப்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்றத பார்ப்போம். யூனிட் 3 ஆர்கனைசிங் அப்படின்றது ஒருங்கிணைக்கிறது. எல்லாரையும் எப்படி ஒருங்கிணைக்கிறது, எம்ப்ளாயீஸு அப்படின்றது. மீனிங் ஆஃப் ஆர்கனைசேஷனோட எலமெண்ட்ஸ், ஆர்கனைசேஷனுடைய ப்ராசஸஸ், ஆர்கனைசேஷன் இம்பார்ட்டன்ஸ், ஆர்கனைசேஷனோட டைப் அண்ட் ஸ்ட்ரக்சர். இதில் நீங்கள் நிறைய ப்ரீஃபாக பார்ப்பீங்க. ஆர்கனைசேஷன் டைப்ஸ் அப்படின்னா என்னென்ன டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாக தெரிய வரும். ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல் இதெல்லாம் நியூவாக இருக்குது அப்படின்னு பார்க்க வேண்டாம். ஒன்ஸ் கிளாஸ் வரும்போது உங்களுக்கு புரியும். And when we come for unit 4, authority, delegation, decentralization, staffing, recruiting. Then when we come for unit 5, coordination and control techniques and control methods are there. ஸோ இந்த கான்செப்டில் வந்து ஃபஸ்ட் யூனிட் மட்டும்தான் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் பற்றின இன்ட்ரொடக்ஷன் இருக்கும். ரிமைனிங் கான்செப்ட்ஸில் எல்லாமே நீங்கள் என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, பேஸ்ட் ஆன் மேனேஜ்மெண்ட் எப்படி பிளான் பண்ணுறது, எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது, எப்படி டைரக்ட் பண்ணுறது, எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, லீட் பண்ணுறதுன்றத மேனேஜ்மெண்ட் ஓரியன்டாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க? படிப்பீங்க. அந்த ஒவ்வொரு கான்செப்டில் வரும்போது த மீனிங் ஆஃப் ஈச் அண்ட் நியூ டேர்ம்ஸ். ஸோ ஃபாலோ த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வாட் வி ஹாவ் கிவன் அண்ட் பி கான்ஷியஸ் ஆன் யோர் ஸ்டடீஸ். ஸோ உங்களுக்கு பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் வந்து மொத்தம் 5 யூனிட்ஸ். நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு 3 ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கேன், மற்ற காமனாக இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் நம்ம கிளாஸஸில் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். இஃப் யூ ஹேவிங் டவுட்ஸ் தயங்காமல் கேளுங்க. லெட் மீ எக்ஸ்பிளைன் யூ. தேங்க்யூ.